உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் இனிமையான ஆங்கில புத்தாண்டு மற்றும் மங்களகரமான தை திருநாள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகாலட்சுமி ஜோதிட சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி. நண்பர்களே, இந்த வீடியோ வாயிலாக நாம் காணக்கூடிய ஜோதிட பதிவானது எல்லோருக்கும் செல்வந்தர் நிலை ஆக வேண்டும், எப்போது நாம் பணக்காரனாக முடியும், செல்வ புகழ் பெற முடியும் என்ற ஏக்கம் தாக்கம் எல்லோரிடத்தில் இருப்பது இயற்கையே. இந்த வீடியோனுடைய மையக்கருத்தாக நான் எடுத்துக்கொள்வது, ஒரு சராசரி பரம ஏழை அவருடைய வாழ்நாளில் லட்சிய குறிக்கோளாக வைத்திருப்பது எப்போது நாம் செல்வந்தராக முடியும், அந்த காலம் எப்போது நமக்கு உதயமாக இருக்கிறது என்ற கனவு லட்சியத்தோடு வாழ்க்கையை தொடங்கியிருப்பார். அவருடைய கனவு லட்சியம் நிறைவேற ஒவ்வொரு புத்தாண்டும் தை திருநாள் வரக்கூடிய 1ஆம் தேதியும் ஒரு சபத முடிவெடுத்திருக்கலாம். கடந்த கால வரை நாம் உருவாக்கிய பொருளாதாரமெல்லாம் ஏதோ ஒரு நிலை விரயமாகிவிட்டது. இனி வரும் காலங்களில் நிச்சயமாக செல்வ நிலையில் அடைந்து விடுவதற்கான பல வீக திட்டங்களை அவர் குடும்பத்தில் உள்ள மற்றவர்கள் உட்பட, மனைவி உட்பட ஒரு சபதம் எடுத்து முடிவெடுப்பார்கள். அதன் வாயிலாக ஒரு சராசரி பரம ஏழை செல்வந்தராக முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். அதற்கு அவருடைய ஜாதக அமைப்பின் மூலமாக மட்டுமே காண முடியும். ஒரு சராசரி மனிதன் கல்லுடைக்கும் தொழிலாக இருந்தாலும் சரி, அவர் பார்க்கின்ற எந்த கஷ்டப்பட்ட வேலையாக இருந்தாலும் வாழ்நாள் முழுவதும் வேலையைத்தான் பார்க்கிறார். வரக்கூடிய வருவாயை வைத்து செல்வ நிலையை அடைய முடியாது. செலவுகள் அதற்கு 3 மடங்கு வந்து கொண்டே இருக்கின்றன. எப்போது அவர் செல்வந்தராக முடியும் என்பது அவர் ஜாதக வாயிலாக இருந்தால் அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதற்கான ஒரே தீர்வு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். 12 ராசி கட்டங்களை அமைத்துக் கொடுத்த தேவாசுமந்தி யானைகள் சித்தர்கள் திரிகோண அமைப்பாக 1, 5, 9 பாவகத்தையும், கேந்திர அமைப்பாக 1, 4, 7, 10 போன்ற பாவகத்தையும், உபஜய ஸ்தான பாவமாக 3, 6, 10, 11ஐயும், மோட்சஸ்தானமாக 4, 8, 12 என்று 6 அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். இதன் அமைப்பில் ஒரு சராசரி மனிதன் ஜோதிடரிடம் அண்டி நான் எப்போது என்னுடைய வாழ்க்கையின் விடிவு காலம் ஆகும் என்று கேட்க வரும்போது, யதார்த்தமாக இன்றைய காலகட்டத்தில் நாம் பார்ப்பது, அவர் ஜாதகத்தை ஓப்பன் செய்து ராசி கட்டத்தில் லக்கணம் எப்படி இருக்கிறது, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார். லக்கணம் என்பது விதி என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஜாதக அமைப்பில் உள்ள ஜாதகர்களுடைய உருவத்தை பிரதிபலிப்பது லக்னாதிபதி. இவர்கள் இருவரும் நன்றாக இருக்கிறதா? சரி, நன்றாக இருக்கிறது, ஓகே. நன்றாக இல்லை, இந்த 2 தான் பார்ப்போம். அடுத்தபடியாக இயற்கையாகவே காலப்புற சமைப்பும்படி பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய கோடி பணம் தரக்கூடிய குரு எப்படி இருக்கிறார். ஒருவருக்கு என்னதான் நேர்மையான வழியில் பணம் வந்து கொண்டே இருந்தாலும் ஒரு உயர்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியோ, அதை விட உச்சநிலை பெற்ற புகழ்பெற்ற ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு மனிதருக்கு என்னதான் நேர்வழியில் பணம் வந்தாலும் அவரை அண்டி அவர் மூலமாக மற்றொரு உதவி அடைந்து அதன் மூலம் உச்சநிலை பெறக்கூடிய அவரை அணுகி செல்வர்கள் ஏதோ ஒரு கிஃப்ட் அடிப்படையில், அன்பளிப்பு அடிப்படையில், டொனேஷன் அடிப்படையில் ஒரு மறைமுகமான பொருளாதாரத்தை கொடுப்பார். அதை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஸோ அப்படி கொடுக்கக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்கார் என்று பார்க்குறோம். அப்போ குரு எப்படி இருக்கிறார், சுக்கிரன் எப்படி இருக்கார் பார்க்குறோம். நன்றாக இருந்தால் ஓகே, சரியாக இல்லை வேண்டாம் என்னன்னு பார்த்து விடுவோம். அடுத்தபடியாக ஒருவருடைய விதி லக்கணம், அப்புறம் மதி கதி, அதாவது சூரியன் சந்திரனும். ஒருவர் வாழ்க்கையில் ஏழையாக பிறக்கிறாரோ பணக்காரனாக பிறக்கிறாரோ, அவர் எல்லாத்தையும் எதிர்த்து போராட, அவர் எதிர்கொள்ளக்கூடிய எல்லா சோதனையும் மன வலிமையோடு, தைரியத்தோடு, விடாமுயற்சியோடு வெற்றி பெறுவதற்கு ஆளுமை சக்தி என்ற பலத்தை கொடுக்கக்கூடிய சூரியன் எப்படி இருக்கிறார். அதற்கெல்லாம் எதையும் தாங்க எதைய வேண்டும் என்ற தைரியமும் மன வலிமையும் கொடுக்கக்கூடிய சந்திரன் எப்படி இருக்கிறார். அதாவது அம்மா அப்பான்னு வச்சுக்கோங்களேன், எப்படி இருக்கான்னு பார்க்குறோம். அதுவும் சரியாக இருக்குது, நன்றாக இல்லை. அடுத்து தனஸ்தானம், அவருக்கு இயற்கையிலேயே அவருடைய ஜாதக அமைப்படி தனஸ்தானம் எப்படி இருக்கிறது அதை நம்ம ஆய்வு செய்வோம். அடுத்தபடியாக 12 ராசி கட்டத்திலே 12ஆம் வீட்டுக்கு முதல் வீடாக வரக்கூடிய 11ஆம் இடம்தான் அவருடைய 10 ஸ்தானம் வழியாக வரக்கூடிய மொத்த மகிழ்ச்சியும் தரக்கூடிய லாபஸ்தானம். ஒரு பௌர்ணமி வரும்போது நம்ம பௌர்ணமி வரக்கூடிய அந்த
சதுர்த்திக்கு அப்புறம் வருவதை பௌர்ணமின்னு சொல்கிறோம். ஆனால் அந்த பௌர்ணமி வர்றதுக்கு முன்னால் 11ஆம் நாளான ஏகாதசி தான் மிகச் சிறப்பானது. எந்த ஒரு செயலையும் எதையும் தொடங்க வேண்டும் என்றால் ஏகாதசியை, வலதுபுற ஏகாதசியை நாம் எடுக்கிறோம். அந்த அடிப்படையில் 11ஆம் இடம்தான் அவருக்கு மிகப்பெரிய லாப அமைப்பு எப்படி இருக்கிறது காட்டுகிறது. இதையும் நம்ம ஆய்வு செய்ய வேண்டும். அடுத்து இந்த 12 ராசி கட்டங்களை கேந்திரஸ்தானமாக 4 4ஆக 3ஆக பிரித்து 3ஆக 12 உருவாக்கி தந்த ஞானிகள் சித்தர்கள் கொடுத்துருக்குறாங்க. இந்த பணபரஸ்தானம் என்பது காலபுருஷ அமைப்பின்படி 1வது கேந்திரத்துக்கு 2ஆம் இடமாக தன வரக்கூடிய ஸ்தானம் என்று கொடுத்ததுனால அது தொடர்ந்து வரக்கூடிய 1 4 7 10க்கு அடுத்தடுத்த ஸ்தானங்கள். 1க்கு அடுத்து 2, 4க்கு அடுத்து வரக்கூடிய 5, 7க்கு அடுத்து வரக்கூடிய 8, 10க்கு அடுத்து வரக்கூடிய 11. இதெல்லாம் பணபரஸ்தானம், பணம் வரக்கூடிய வழிகள், மற்ற வழிகள். அந்த அமைப்பு ஆய்வு செய்யும்போது 2ஆம் இடம் தனஸ்தானம் என்பது இயற்கையாகவே உங்கள் சாதகம் இப்படி 2ஆம் இடம் நல்லா இருக்கிறதா, அது இயற்கையாகவே நீங்கள் உழைத்த வருவாய் எப்படி இருக்க போகிறது, தொடர்ந்து இந்த வருவாய் பெருகிக்கொண்டே இருக்குமா, இல்லை விட்டு விடுமா, இல்லை இடையிடையே எப்படி இருக்குன்னு பார்ப்பது. அடுத்தது 5ஆம் இடம் உங்கள் ஒவ்வொருடைய முன்னோர்கள், பார்ட்னர்கள், தாய் தந்தையர்கள், நமக்கு டெபாசிட்டட் மணி நமக்கு சேமித்து வச்சுருப்பாங்க இல்லையா. நாம் உழைக்கிறத விட நமக்கு டெபாசிட்டட் மணி ஆல்ரெடி நம்ம ஜமீன்தார் வகையில் நிலக்கலார்னு சொல்கிறோம். நிறைய பேங்கில் டெபாசிட் பண்ணி எங்கள் அப்பா வச்சுருக்காரு, தாத்தா வச்சுட்டு போனார், இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. இந்த டெபாசிட்டட் மணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத சுட்டி காட்ட வேண்டியது 5ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம். ஒரு சராசரி ஏழையோ பணக்காரருக்கோ ஒரு லாட்டரி திடீர்னு கோடிகள் அடித்து விடுகின்றன. இது போன்ற அதிர்ஷ்ட அமைப்பெல்லாம் எப்படி இருக்கிறது, அதன் மூலம் எப்படி பணம் வரப்போகிறது. 11ஆம் இடம் என்பது இந்த 3ஐயும் சுட்டி காட்டி ஏற்கனவே நான் இதுவரை பார்த்த எல்லா அம்சங்களையும் சேர்த்து எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கா மைனஸாக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அமைப்பை தெரிவிப்பது 11ஆம் இடம். ஆக ஒருவருடைய விதி மதிக்கின்ற அடிப்படையில் எல்லாவற்றையும் பார்த்து ஆய்வு செய்த பின்னர் தான் அவர் பணக்காரனாக போகிறாரா, ஏழையாக இருக்க போகிறாரா, அது எந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில் இறுதி வரைக்கும் வரும், ஒரு தசாவில் கொடுக்கக்கூடிய பணம் மறு தசாவில் விரயமாகி விடுவாரார், இப்படின்னு நிறைய நம்ம ஆய்வு செய்யணும். இப்படிலாம் ஒரு ஜாதகத்தை நம்ம ஆய்வு செய்வதற்கு இன்றைய காலகட்டத்தில் யார்ட்டையும் ஒருத்தட்ட 50 ரூபாயோ 100 ரூபாயை கொடுத்தா இவ்வளவும் உட்கார்ந்து சொல்லி நாம் தெரிந்து கொள்ள கேட்டுக்கொள்ள முடியாது. ஸோ தகுதி அடிப்படையில் அதுக்கான ஒரு தொகையை நாம் கொடுக்கும்போது வாழ்க்கையினுடைய முழு பலனையும் தெரிந்து கொள்ள முடியும். ஆக ஒரு ஜாதகத்தை ஆய்வு செய்ய இவ்வளவு செய்து பார்த்து நாம் பணக்காரனாக முடியும் என்று தெரிவதை விட நீங்களே எளிமையாக பார்க்கலாம். எதையுமே பார்க்க தேவையில்லை. ஒரே வழி லக்னாதி குரு சுக்கிரன் சூரியன் சந்திரன் எதையுமே பார்க்க வேண்டாம். ஜாதக கட்டத்தை எடுத்த உடனே 11ஆம் இடத்துல எத்தனை கிரகம் இருக்கு, 11ஆம் இடத்தை பார்க்கின்ற கிரகம் எத்தனை, 11ஆம் இடத்து அதிபதி யாரோடு இருக்கிறார், எதையும் பார்க்காதங்க. 11ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறதா உங்களுக்கு பணம் உறுதியாக வரும். 11ஆம் இடத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள், ஒரு 3 கிரகம் இருந்துச்சுன்னா உங்களை ஜெயிக்கிறதுக்கு எதிர்க்கிறதுக்கு ஆளே இல்லைன்னு அர்த்தம். ஆக 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து அனைத்து காரக வழியிலையும் நீங்கள் உங்களுக்கு எண்ணம் போக தேவைக்கேற்ப அதிகமான செல்வ புகழை பெற்று நீங்கள் ஏழையாக இருந்தாலும் உங்களுடைய லக்னத்துக்கு 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய எண்ணிக்கையை பொறுத்து எளிதாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நாம் உறுதியாக பணக்காரனாக முடியும் என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ளலாம். ஆக இந்த 2025ஆம் ஆண்டு முதல் எல்லோரும் பணக்காரனாக உங்களுடைய கனவு லட்சியம் நிறைவேற இறைவன் அமைத்து கொடுப்பாராக.